காசாவில் இடிந்த வீடுகளின் முன் நோன்பு திறக்கும் குடும்பங்கள். விலைவாசி உயர்வால் இஃப்தார் செலவும் இரட்டிப்பு. காசா பகுதியில் நீடித்து வரும் போரின் தாக்கம் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை முழுமையாக சிதைத்துள்ளது. வீடுகள் இடிந்து கிடக்கின்றன, சந்தைகள் சேதமடைந்துள்ளன, வேலைவாய்ப்புகள் மறைந்துவிட்டன. இந்த நிலையில் ரமதான் மாதம் வந்திருந்தாலும் ஆனந்தத்திற்கு பதிலாக கவலையே அதிகமாக உள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இஃப்தார் உணவின் செலவு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. அரிசி, மாவு, சமையல் எண்ணெய், காய்கறிகள் எல்லாவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. பல குடும்பங்களுக்கு ஒரு சாதாரண இஃப்தார் மேசையை அமைப்பதே சவாலாக மாறியுள்ளது. மிகவும் உருக்கமான காட்சியாக சில குடும்பங்கள் தங்களது இடிந்த வீடுகளின் வெளியே கற்கள் மற்றும் இடிபாடுகளின் நடுவில் அமர்ந்து நோன்பு திறக்கின்றனர். மின்சாரம் இல்லை, முழுமையான உணவு இல்லை, ஆனால் தங்களது நம்பிக்கையோடு அவர்கள் ரமதானை கடைபிடிக்கின்றனர். மனிதாபிமான உதவிகள் சில இடங்களில் கிடைத்தாலும் அது போதுமானதாக இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். எல்லை கட்டுப்பாடுகள் மற்றும் பொருள் பற்றாக்குறை நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது. புனித மாதமாக கருதப்படும் ரமதான் காசாவில் இப்போது துயரத்தின் சாட்சியாக மாறியுள்ளது. பசியுடனும் இழப்புகளுடனும் நம்பிக்கையோடும் காசா மக்கள் இந்த ரமதானை எதிர்கொள்கின்றனர். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.